Hi, hello friends. இது உங்கள் Wheels on Deals தமிழ். நான் உங்கள் ராஜேஷ். இன்னைக்கு நாம என்ன யூஸ்டு கார்ஸ் பார்க்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்ச ரூபாயிலேருந்து ஒரு 2,80,000 ரூபாய் லிஸ்ட்ல உள்ள ஒரு 3 கார்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நாம இப்போ எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா எஸ் K7 கார் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கும்பகோணத்துலேருந்து காரைக்கால் மெயின் ரோட்ல திருநாகேஸ்வரத்துல இருக்குங்க. அவங்களோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளேல கொடுக்குறேன், மறக்காம நீங்க கால் பண்ணி பாருங்க. வாங்க அந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய கார்ஸை நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தாங்க. ஸோ இந்த கார் தான் வெறும் 2 லட்ச ரூபா பட்ஜெட்டில் டக்ஷன் ரெடிகோ 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. 2016 மாடல். கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா 47,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் தாங்க இருக்குது. வாங்க இந்த காரோட இன்டீரியல் எப்படி இருக்குது, எக்ஸ்டர்னல் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ எக்ஸ்டர்னல் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் நம்ம டயர்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். டயர் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா பிராண்ட் நியூ டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டயர் பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. பேக் டயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 80% நல்லாவே இருக்குங்க. சைட் ப்ரொஃபைலுக்கு வருவோம். சைட் ப்ரொஃபைல் ரொம்பவே நீட்டாக இருக்குங்க. இந்த காரோட இன் அண்ட் அவுட் சைட் ப்ரொஃபைலில் சின்ன சின்ன டென்ட் அண்ட் ஸ்க்ராச்சஸ் கூட இல்லாமல் ரொம்பவே நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு டிரைவிங் பழகுறீங்க, இல்லை ஒரு ஃபர்ஸ்ட் பையராக இருக்கீங்க, ஒரு லோ பட்ஜெட்டில் கார் எடுத்து நான் கொஞ்சம் நல்லா ஓட்ட கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் சேல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த கார் நீங்கள் போகலாம். 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. 2014 மாடல். கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 44,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. வாங்க இந்த காரோட இன்டீரியல் எப்படி இருக்கு. கார் என் ஹைட் 6.2, என் ஹைட்டுக்கே பாருங்க ரொம்ப டாலரான கார் தான். நீங்க ஹைட்டா இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா தாராளமா நீங்க இந்த கார் எடுத்துக்கலாம். அதே மாதிரி லெக் ரூமும் பாருங்க, நீங்க கம்ஃபர்டபுளா உட்கார மாதிரி தான் இருக்கும். நான் சீட் பின்னாடி இருக்க உங்களுக்கு ஸ்பேஸ் விட்டு தான் உட்கார வச்சிருக்கேன். ஸோ அப்பயுமே உங்களுக்கு சீட் கம்ஃபர்டபுளா இருக்கும். இது வாங்க இதோட டேரக்டா இந்த கிலோமீட்டர்ஸ் எவ்வளவு ரன் ஆயிருக்குன்றத அப்படியே பார்த்துக்கோங்க. எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்குன்றது 47,815 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. ஃப்ரண்ட் ப்ரொஃபைல்ல பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா டேஷ்போர்ட் பாருங்க எவ்வளவு நீட்டா இருக்குன்றது. ஃபீச்சர்ஸ்ன்னு பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா ஃப்ரண்ட் 2 விண்டோ, பவர் விண்டோ வந்துடும். அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 5 ஸ்பீட் பெட்ரோல் வெஹிக்கிள் தான் இது. மைலேஜுமே ஓரளவுக்கு ரொம்ப டீசெண்டாக தரக்கூடிய வண்டி தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கியர் ஷிஃப்டருக்கான இண்டிகேஷனும் பார்த்தீங்கன்னா இந்த கார்லேயே வரும். இந்த பாருங்க கியர் என்ன கியரில் ஷிஃப்ட் ஆகுதுன்றதுக்கான இண்டிகேஷனுமே இந்த காரில் வரும். காரோட இன்டீரியலுக்கு வருவோம். காரோட இன்டீரியலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நீட்டாகவே சூப்பராக இருக்குங்க. அதாவது கம்பெனிலேருந்து வரக்கூடிய மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்க. ஏசி வரக்கூடிய மாடல் தான் இது. டேஷ்போர்ட்ஸ் பார்த்துக்கோங்க, டோர்ஸ்லாம் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்றது. சீட் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா கம்பெனிலேருந்து வரக்கூடிய சீட்ஸ் தான் போட்டிருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா ரெடிகோன்ற பேட்ஜிங் இருக்குது அந்த சீட்ஸை. சீட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. என்னோட லெக் ரூம் ஹெட் ரூம் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்றது. என்னோட லெக் ரூமுமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஹைட்டுக்கே இந்த கார் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. வாங்க அப்படியே ரியல் சீட்டில் உட்காந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்றது. இந்த கார் பார்த்தீங்கன்னா ரியல் ப்ரொஃபைலையுமே பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்றது. என்னோட ஹெட்டு இடிக்கவே இல்லை. அதே மாதிரி நான் என் கம்ஃபர்டபுளாக ஃப்ரண்ட்டில் சீட்டை தள்ளி தான், பேக் சைட் தள்ளி தான் வச்சுருந்தேன். அப்பயுமே பாருங்கள் என்னோட டை சப்போர்ட் பாருங்க எப்படி இருக்குன்றது. இந்த கார் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒரு டாலராக இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா தாராளமாக இந்த காரில் ட்ராவல் பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் ஒரு சின்ன ஃபேமிலி இருக்காங்க, ஒரு ஃபேமிலி யூஸருக்கு கார் பார்க்குறீங்க அப்படின்னீங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த காரை பார்க்கலாம். ஸோ ரியல் சைடு வரும்போது அப்படியே சொன்னீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 2 விண்டோ, பவர் விண்டோ சொல்லியிருந்தேன். ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா மோட்டர் இல்லாமல் நார்மலான மிரர்ஸ் தான் இந்த காரில் வரும். ஓகே, அப்படியே வாங்க ரியல் ப்ரொஃபைல் பார்ப்போம். ரியல் ப்ரொஃபைலுமே ரொம்பவே நீட்டாக இருக்குங்க. இந்த கார் ஒரு ஸ்க்ராச்சஸ் இல்லாமல் ரொம்பவே சூப்பராக இருக்குது. சரி வாங்க நம்ம அப்படியே அடுத்த கார் என்னன்றதை பார்ப்போம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கார் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சியான் சிங்கிள் ஓனர் 2013 மாடல். கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 74,000 கிலோமீட்டர்ஸ் தான் ரன் ஆயிருக்கு. இதுக்கு கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா 2,40,000 ரூபாய் கேட்குறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். ஸ்லைட்லி நெகோஷியபிள் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சேனல்லேருந்து வரீங்க அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக நெகோஷியபிள் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க இந்த காரோட இன்டீரியல் எப்படி இருக்குது, எக்ஸ்டர்னல் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ரொம்பவே நீட்டாக தெளிவாக இருக்குது இந்த கார். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அப்படியே வாங்க ஆஸ் யூஷுவல் நம்ம டயர்ஸ்க்கு வருவோம். ஃப்ரண்ட் 2 டயர் பிராண்ட் நியூ டயர்ஸ் போட்டிருக்காங்க. இல்லை சாரி 4 டயருமே பிராண்ட் நியூ கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ 4 டயருமே பிராண்ட் நியூ கண்டிஷனில் போட்டிருக்காங்க இந்த வெஹிக்கிளில். இந்த கார் பார்க்கவே ரொம்பவே நீட்டாக இருக்குங்க. அப்படியே வாங்க ரியர் ப்ரொஃபைலுக்கு வருவோம். ரியர் ப்ரொஃபைலில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதாவது இயான்ற பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க. மேக்னா ப்ளஸ்ன்ற வேரியன்ட் இது. ஒரு திருவாரூர் ரிஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கக்கூடிய வெஹிக்கிள் தாங்க இது. வாங்க இதோட இன்டீரியல் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இந்த காரோட இன்டீரியல் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்றது. கிலோமீட்டர்ஸ் நீங்கள் லைவாகவே பார்த்துக்கோங்க. 71,641 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த காரில் ஃப்ரண்ட் 2 விண்டோ, பவர் விண்டோ வந்துடும். பேக்கில் பார்த்தீங்கன்னா மேனுவலாக தான் வரும். இப்போ நம்ம காமிச்ச எல்லா கார்லையுமே மோஸ்ட் ஆஃப் ஃப்ரண்ட் 2 விண்டோ, பவர் விண்டோ, பேக்கில் வந்து மேனுவலாக தான் வரும். மியூசிக் சிஸ்டம் பார்த்துக்கோங்க. கம்பெனிலேருந்து வரக்கூடிய மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்க. ஏசி எல்லாமே ஸ்டில்னா நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. கூலிங் ஆகுது.
ஸோ டேஷ்போர்ட் ரொம்பவே நீட்டாக இருக்குங்க. நம்ம 2,40,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறோன்ற போது ஒரு நல்ல வேரியண்ட் ரினேபிளான கார் தான் இந்த காரு. ஹுண்டாயிலே ஒரு ரிலேபிளான கார் தாங்க இது. ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல வந்திருக்கு. ஒரு 2,40,000 ரூபாய் கேட்குறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான், ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. அதே மாதிரி இதோட சீட்ஸ் பாருங்க, சீட்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ரேட் சீட்ஸுக்கு ஒரு ரேட் சீட்ஸுமே பார்க்க ரொம்பவே நீட்டாக இருக்குங்க. இந்த கார் ஓவராலாகவே ரொம்பவே சூப்பராக இருக்கு. இப்போ நம்ம காமிச்ச கார்ஸ் எல்லாமே எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா K7 கேர்ல தாங்க இருக்குது. அவங்க ஒரு கிளியரன்ஸ் சேல்ஸ் இப்போ தான் முடித்தேன் சார், நீங்கள் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா எங்கிட்ட ஒரு 20-25 வெஹிக்கிள் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. சாரி சார், நாங்கள் இன்னொரு ஷூட்டுக்காக வந்திருந்தோம், அப்படியே வந்து உங்களை பார்த்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால அவங்ககிட்ட இருக்க பெஸ்ட் ஆஃப் 3 கார்ஸை நம்ம லைனப்பில் கொண்டு வந்திருக்கோம். ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் கொண்டு வந்திருக்கோம். இது இல்லாமல் இன்னுமே நிறைய கார்ஸ் இருக்குது. அவங்கக்கிட்ட ஆட்டோமேட்டிக் டிசையர் இருக்குது, ப்ரீஸா இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா மேனுவலில் டிசையர் இருக்குது, எட்டியோஸ் லிவா இருக்குது, இன்னும் பெரிய வெஹிக்கிளும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட எர்டிகா இருக்குது. அவங்களோட ஷோரூம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம கும்பகோணத்துலேருந்து காரைக்கால் பைபாஸ், அதாவது கும்பகோணத்துலேருந்து காரைக்கால் போகிற வழியில் திருநாகேஸ்வரத்தில் ரைட் சைடில் இருக்குது. அவங்களோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்பிளேல கொடுக்குறேன், மறக்காமல் நீங்கள் கால் பண்ணி பாருங்கள். இந்த லோ பட்ஜெட்டு மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ப்ரீமியம் கார், ஷிஃப்ட் எல்லா கார்ஸுமே அவங்க கலெக்ஷன்ஸில் வச்சிருக்காங்க. நீங்கள் மறக்காமல் அவங்களை கால் பண்ணுங்கள். நம்மளோட சேனலோட நேமை சொல்லி காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கார் பார்த்தீங்கன்னா எல்லாருமே தேடக்கூடிய கார்ஸ் தான். ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. என்கிட்ட நிறைய பேர் நம்மளோட குவிட் வீடியோவில் பார்த்துட்டு அதே பட்ஜெட்டில் ஒரு நல்ல ரீசனபிள் ரேட்டில் கேட்டிருந்தீங்க. சேம் நம்ம குவிட்டை என்ன ஸ்பேஸுக்கு கொடுத்தோமோ அதே ரேஞ்ச், அதே கிலோமீட்டர்ஸ் ஓடின வெஹிக்கிள் தான் இந்த வெஹிக்கிள். ஆல்டோ சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. 2017 மாடல், 66,000 கிலோமீட்டர்ஸ் தான் ரன் ஆயிருக்கு. இது கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா 2,80,000 ரூபாய் கேட்குறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான், ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. ஸ்லைட்லி நெகோஷியபிள் பண்ணிப்பாங்க. ஒரு 5,000-10,000 கண்டிப்பாக நெகோஷியபிள் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க இதோட இன்டீரியல் எப்படி இருக்குது, எக்ஸ்டர்னல் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். எக்ஸ்டர்னல் வைஸ் பார்க்க ரொம்பவே நீட்டாக இருக்குங்க இந்த காரு. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா எக்ஸ்ட்ரா ப்ரொஜெக்டர் லேம்ப் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. மாருதி ஆல்டோ அந்த காரை பற்றி நான் ரொம்ப சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒரு 800cc ரொம்பவே சூப்பரான காருங்க ஒரு மாருதி ஆல்டோ. ஆஸ் யூஸ்வல் டயர் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா 100% நியூ டயர்ஸாக போட்டிருக்காங்க. 4 டயருமே பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, 4 டயருமே பிராண்ட் நியூ கண்டிஷனில் கொடுத்துருக்காங்க. இதோட காரோட எக்ஸ்டர்னல் பாருங்கள், எக்ஸ்டர்னல் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் அப்படியே ஓவராலாக இந்த காரை ஒரு ரவுண்ட் காமிச்சிடுறேன். 2,80,000 ரூபாய்க்கு இந்த கார் ரொம்பவே ஒர்த்துன்னு சொல்லலாங்க. ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் இந்த டோரில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்குது. இது ஒன்று தான் மென்ஷன் பண்ணுற மாதிரியான ஸ்க்ராச்சஸ். மற்ற எல்லாமே பாடி ரொம்பவே நீட்டாக இருக்குங்க இந்த காரு. நாங்கள் இதோட இன்டீரியல் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இன்டீரியலுக்கு வருவோம். இன்டீரியல் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். இன்டீரியரில் ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இதில் ஃப்ரண்ட் 2 டோர் பவர் விண்டோ வரும். மியூசிக் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா பயணியர் மியூசிக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. மாருதி மைலேஜ் வைஸ் சொல்லவே தேவையில்லைங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இது ஒரு டாலரான வெஹிக்கிள் தான். என்னோட 6 ஃபீட் ஹைட்டுக்குமே இந்த கார் ரொம்பவே சூட்டபிளான கார் தாங்க. இதோட எக்ஸ்டர்னல் பார்த்துக்கங்க எப்படி இருக்குன்றது. ரியர் சீட் பாருங்க. சீட் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க, பிளாக் அண்ட் சில்வர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க சீட்டு. பூட் ஸ்பேஸ் பார்த்துக்கங்க, பூட் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்றத பார்த்துக்கங்க. இந்த கார் இன்னும் நோட் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த கார் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நம்ம லாஸ்ட் 2 நாள் குவிட் போட்டிருந்தோம் டேரக்ட் கஸ்டமர் கிட்ட. அவங்களுக்கு நம்ம இந்த ரேஞ்ச் கிட்டத்தட்ட தான் நம்ம க்ளோஸ் பண்ணி கொடுத்துருந்தோம். அந்த காரை சேல் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ரேட்டில் ஒரு ஷோரூம்லேயே கார் கிடைக்குதுன்ற போது தான் நான் இந்த ஷோரூமில் ரொம்பவே ட்ரஸ்ட் பண்ணி பார்த்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இவங்க கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் கார்ஸ் இருக்குது. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா K7 கார்ஸில் தான் அங்கே இருக்கும். K7 கார் கும்பகோணத்தில் இருக்குது. கும்பகோணத்துலேருந்து காரைக்கால் பைபாஸில் பார்த்தீங்க அப்படின்னா திருநாகேஸ்வரத்தில் இருக்குது. அவங்களோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்பிளேல கொடுக்குறேன், மறக்காமல் கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன். இது போல் யூஸ்டு கார் கண்டென்ட் கொடுக்குறது நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அன்டில் தென் நான் உங்கள் ராஜேஷ். இது உங்கள் வீல்ஸ் ஆன் டெல்ஸ் தமிழ். நன்றி, வணக்கம்.